காலையிலிருந்து வெயில் மண்டை பொழந்துட்டு இருந்ததுங்க. ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது. இந்த மழைக்கு நல்லா சுட சுட பிரியாணி செஞ்சு சாப்பிடணுன்னு தான் என் மண்டை சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா பச்சை பயிறு ஆல்ரெடி இந்த மாதிரி முளை கட்டி வச்சுட்டாங்க. இதை இன்னைக்கு ஏதாச்சும் செஞ்சாகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால சப்பாத்தி போட்டுட்டு இதுக்கு வந்து குழம்பு வச்சுக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு நல்லா சுட சுட போண்டா போட்டு கொடுத்தாங்க. போண்டா சாப்பிட்டுட்டு சமைக்கலான்னு போனால் இந்த மழைக்கு பவர் கட் ஆகிடுச்சுங்க. இந்த இருட்டிலேயே வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி குழம்பு மட்டும் வச்சிடலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வர மழைலாம் நல்லா இடி மின்னல் காத்தோட வர்றதுனாலயே மழை ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. அதுவும் நல்லதுக்கு தாங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆகிட்டா என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி முளை கட்டின பருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொடுங்க. ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் ரொம்ப ஊட்டச்சத்தானதுங்க. ஆனாலும் இந்த மழைக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லா தான் இருந்திருக்கும். இப்படி மனசுக்கு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு நான் வந்து சப்பாத்தி தாங்க போட்டுட்டு இருந்தேன். ஃபைனலாக சப்பாத்தி போட்டு முடிக்கவும் கரண்ட் வந்துருச்சுங்க. சமைச்ச கிச்சன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. இன்னைக்கு புதுசாக ஒரு சப்பாத்தி ட்ரை பண்ணியிருந்தேங்க. அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.